இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 436 பார்க்க போறோம். சுனாடையோட ட்ரீமோட கண்டினியூஷனா இருக்கும். ஜிராயாவோட புக்க கண்டினியூவா படிப்பாங்க. நருட்டோ நெஜியை எந்திரிச்சு பாக்குறப்ப டிஃபரன்ஸ் ஸ்பேஸ்குள்ள இருக்கிறதா ஸ்டோரிக்குள்ள போகும். இதெல்லாம் பண்ணது நீயான்னு கேப்பா நெஜி. நருட்டோ பக்கத்துல போயிட்டு கக்காஷி சென்சேவையும் ஹிடன் லீஃப் சேர்ந்த மற்றவங்களையும் விட்டுரு, இல்லனா சமத்தியா வாங்கிடுவன்பா. நெஜி பின்னால வர சொல்லுவான். நருட்டோ நீ உன் மூக்க நுழைக்காதா, நான் இங்கேயே இப்பவே எல்லாத்தையும் செட்டில் பண்ண பாக்குறேன்பா. நெஜி கண்ண பாக்க சொல்லுவான். பியாக்குகானான்ட்டு பின்னால வருவான் நருட்டோ. நெஜி நீ அவனுக்கு மேட்ச் இல்ல, யார் நீ, உங்ககிட்ட எப்படி பியாக்குகான் இருக்கு, வெறும் உனக்கு ஹியூகாவோட டைஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதேன்பா. மாஸ்க் மேனுக்கு அழுக்குகளை பாரு, இதெல்லாம் உன் காம்ரேட் செஞ்சதுன்பா மாஸ்க் மேன். நெஜி என்னாச்சுன்னு கேட்கவும் ஹிடன் லீஃப்ல இருக்கவங்களுக்கு அவங்க குழந்தைய உயிருக்கு முன்னால கிராமத்தோட ரூல்ஸ போடுறானுங்க. இத்தனை வருஷத்துல ஹிடன் லீஃப் ஒரு துளி மாறலின்பா. நெஜி ஹிடன் லீஃப பத்தி உனக்கு என்ன தெரியும் கேட்பான். மாஸ்க் மேன் நிறையவே இப்ப இருக்கவங்களோட லீஃப பத்தி நல்லாவே தெரியும், என்ன ஃபாலோ பண்ண நெஜி ஹியூகான்பா. அல்ல விடும் நெஜிக்கு ஹிடன் லீஃப் கவர் பண்ண கேவலமான விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும்னா பின்னால வான்பா. மாஸ்க் மேன் நருட்டோ மனசுக்குள்ள என்ன இவன் எதை பத்தி பேசுறான்னு திங்க் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் தி டேல் ஆஃப் நருட்டோ தி ஹீரோ தி மாஸ்க்டு மேன்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நிறைய பேரு இல்ல குறிப்பா ஒரு சர்டன் பர்சன் ஒன் பீஸ் எக்ஸ்பிளனேஷன் போட சொல்லி நிறைய தடவை ரெக்வெஸ்ட் வச்சுட்டே இருக்காரு. கமெண்ட் பார்த்துட்டு என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இப்ப ரீசென்ட் டைம் ப்ராப்ளம்ஸ்னால, அதனால வீடியோல சொல்லலாம்னு பாக்குறேன். ஆக்சுவலா நருட்டோ ஷிப்புடன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே போல் கண்டக்ட் பண்றேன். பொருட்டோ ஆர் ஒன் பீஸ் ஆர் டிராகன் பால்ஸ்னு எதுக்கான ஓட்டிங் அதிகமா வருதோ அதை அப்லோட் பண்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபியூ அப்டேட்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். குறிப்பா நம்மளோட செகண்ட் சேனல்ல ஒரு ப்ராப்ளம், அதை சார்ட் அவுட் பண்ண முடியாம தான் இத்தனை நாள் நிறைய பிரச்சனையோட ஃப்ரஸ்ட்ரேஷனோட I was stuck in many problems. அதனால இப்ப தேர்ட் சேனல் தான் ஒரு ஹோப்பா இருக்க போகுது. நான் நினைச்ச விஷயங்கள் அதெல்லாம் பண்ண முடியுதான்னு பாக்கலாம். சீக்கிரமாவே செகண்ட் சேனல்ஸோட வீடியோஸ் அப்புறம் லோகோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவேன். அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I don't know what to do next about One Punch Man and solo leveling. கண்டிப்பா போடலான்னு பார்த்தேன், பட் நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்குதுங்கிற மாதிரி தான் போகுது. சரி புலம்புல விட்டு வீடியோக்குள்ள போலாம். நாகட்டோ அஷிடாபாவை காப்பாத்திருப்பான். அஷிடாபா மாட்டிக்க போறப்ப யாஹிகோ காப்பாத்த போவான். தடுமாறி இருப்பான். மாஷிமா அட்டாக் பண்ண வரவும் சிக்கமாரோ அத ஷேடோ ஸ்ட்ராங்கலால பிடிச்சிருப்பான். கோமிச்சியும் காப்பாத்திருவாங்க. யாஹிகோ நீங்க எங்கவும் நாகட்டோ வந்துட்டீங்கன்ட்டு சரிப்பான். கோனானும் சரிப்பா. சீக்கிரம் அந்த பையனை தூக்குங்கன்னு சிக்கமாரு. திடீர்னு சிக்கமாருக்கு முன்னால இன்னொரு மாஷிமா வரும். நெருப்பானஞ்சிரும். யாஹிகோ காப்பாத்த போறக்குள்ள திரும்ப அது குதிக்கவும் வாட்டர் ஃப்ளோல பின்னால வந்துருவான். சிக்கமாரு இனவை கூப்பிடவும் அவ மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூஸ் பண்ணுவா. கோமிச்சியோட முக்குல என்டர் ஆயிருவா. ரெண்டு மாஷிமா அட்டாக் பண்ண வரும். யாஹிகோ நாகட்டோவை கூப்பிட்டு சீக்கிரமா அதை அட்டாக் பண்ண சொல்லுவான். சிக்கமாரு எங்க கிட்ட விட்டுருங்க, இவளோட சைக்கி அந்த பையனோட முக்குல இருக்குன்பா. என்ன இதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு ஷாக் ஆவான் யாஹிகோ. மாஷிமா துடிக்க அதை பார்த்துட்டு சிக்கமாரு அவ உள்ளக்குள்ள அதை சுத்தி குதிச்சுட்டு இருப்பா போலன்பா. சரா மாதிரி அடி விழுகிறது வெளியே விசிபிள் ஆகும். யாஹிகோ கொனான கூப்பிடுவான். கொனான் விங்ஸ் வர வச்சுட்டு யாஹிகோவை தூக்கிட்டு பக்கத்தால போவா. கத்தி எடுத்துட்டு இப்பன்பான். கோனான் விட்டுருவா. செம ரேஜோட அட்டாக் பண்ணுவான். ஜம்ப் பண்ணி வச்ச ஸ்லாஷ்ல கோமிச்சி உடம்புக்குள்ள இருக்க ஈனோ அவனை காப்பாத்திட்டு அவ சொந்த உடம்புக்கு ரிட்டர்ன் ஆவா. சிக்கமாரு ஈனோன்பான். கோனான் கோமிச்சியை தூக்கிட்டு வந்துருவா. அஷிடாபா கோமிச்சின்னு கூப்பிடவும் அண்ணாண்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான். ஈனோன் சிக்கமாரு அந்த பக்கமா பாப்பாங்க. சோஜி எங்கேன்ட்டு தண்ணில இருந்து வெளியே வருவான். தரகிட்ட போறப்ப ஒரு மாஷிமா வரும். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. நாகட்டோ வச்சு அட்டாக்க பாத்துட்டு சோஜி அப்படியே பின்னால வந்துருவான். மாஷிமா மேல பட்டு அது மாதிரி ஸ்வெல்லாய் வெடிக்கும். என்னத்துக்கு என்ன சதற விட்டுறப்படான்ட்டு கத்துவான் சோஜி. சிக்கமாரு நாகட்டோட கண்களை நோட் பண்ணுவான். பசங்களை கொண்டு போய் காயா கிட்ட சேர்த்துவாங்க அவங்க அம்மா கிட்ட. அஷிடாபா கோமிச்சின்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. காயா லார்ட் மாஷிமா அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்திட்டாங்கன்பா. அஷிடாபா இல்ல இதோ அங்க இருக்கவங்க தான் காப்பாத்தினதுன்பா. யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு குழம்பி போய் நிப்பாங்க. டீம் ஜெராயா டீம் ஆசுமா ஆப்போசிட்ல நிப்பாங்க. சிக்கமாரு எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீங்க எங்களை கொல்றதுக்குலாம் விரும்பல, ஆனா நீங்க எங்க கிட்ட வந்ததுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்குன்பா. யாஹிகோ நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஹிடன் லீஃபோட ஆர்டர்ஸ் நீங்க டிஸ்அபே பண்ண மாட்டீங்க. நீங்க ஹிடன் லீஃபோட ரூல்ஸ் தாண்டி வாழ மாட்டீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் நினைச்சோம், ஆனா அது தப்புன்பா. சிக்கமாரு மூணு பேத்தையும் பார்க்கவும் யாஹிகோ உங்க ஆக்ஷன்ஸ் மூலமா ஜெராயா சென்சே எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்க. தேவை இருக்க மக்களுக்கு உங்க சக்தியை பயன்படுத்தி உதவி செஞ்சீங்க. ஹிடன் லீஃபா இல்லாத மக்களுக்கும் நீங்க திரும்ப வந்து காப்பாத்தினதுல சந்தோஷம்பா. கொனான் உனக்கு நன்றி, நாங்களும் காப்பாற்றப்பட்டோம்பா. சிக்கமாரு ஜோக் பண்றீங்களான்னு கேட்பான். யாஹிகோ நீங்க மூணு பேர் எங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புறீங்களான்னு கேட்பான். சோஜி இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்பான். ஏன்னா அப்பனா ஆசுமாவதுக்கு முன்னால கடத்தினது இவங்க இல்லையான்னு கேட்பா. சிக்கமாரு அதேதான்பா. யாஹிகோ நீங்க எங்களோட வந்து சேரணும் எல்லாம் கேட்கல, நீங்க லீஃபோடவே இருக்கிறதுனால பிரச்சனையே இல்ல. நாங்க நேஷன் டு நேஷன் டிராவல் ஆகும். ஜெராயா சென்சே போல அர்த்தமே இல்லாத எல்லைகளை தாண்டி நாங்க சுதந்திரமானவங்க காட்டுவோன்பா. ஈனோ எதை பத்தி பேசுறீங்கன்னு கேப்பா. கிளியரா இல்லையன்மா சோஜி. சிக்கமாரு டீம் ஜெராயா போல இருக்க சொல்றீங்க இல்லையான்னு கேட்பான். நீங்க எங்களோட ஆம்பிஷன்ஸ்க்காக எங்களோட சேர விரும்புறேன்பா. யாஹிகோ. சிக்கமாரு அப்படியே திரும்பி நீங்க ஆசுமா சென்சே மாற்றவங்களா எங்க இருக்காங்கன்னு கூட சொல்ல, நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவங்க இல்லன்பா. ஈனோ ஃபர்ஸ்ட் ஆசுமா சென்சேவை மீட்கறதுக்கு நீங்க உதவி செய்யணும்பா. சோஜி அதேதான்பா. சிக்கமாரு கூட நடந்து போவான். சோஜி ஈனோ காட்லே பின்னால போவாங்க. யாஹிகோ அதுக்கு உங்களுக்கு நாங்க உதவ முடியாதுன்பா. சிக்கமாரு வேற ஏதோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இல்லையான்ட்டு இந்த டெஸ்ட் உங்க ஐடியாவும் இல்ல போல என்பா. நாகட்டும் எங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது, பெரிய டீடைல்ஸ் எதுவும்
எதுவும் கொடுக்கலன்பா. ஷிகமாரு உங்ககிட்ட டீடைல்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன நடக்குதுங்கிற ஐடியா இருக்கும்லன்பா. யாஹிகோவை பார்த்துட்டு ஷிகமாரு டிராக் தான் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க சண்டை போட்டாகணும்னு தயாராவாங்க. யாஹிகோ நம்ம வேற்றுமையா இருந்தா வேற வழி என்ன இருக்குன்பா, அவங்களும் தாக தயாராவாங்க. அக்கமாரு குலைக்கிற சத்தம் கேட்கும், அது என்ன உங்க ஆளுகளான்னு கேட்பான் யாஹிகோ. ஷிகமாரு ஆமா 3 பேர் வருவாங்க, கூடவே ஒரு நாய், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்பா. அப்ப நாங்க வீக்னு சொல்றேன்னு கேட்பான் யாஹிகோ. ஷிகமாரு கொட்டாய் விட்டு நெளிவான். ஷாக்ல நிப்பாங்க. டீம் கொரோனாய் வரப்ப டீம் ஆசுமா மட்டும் இருப்பாங்க. ஹே காய்ஸ் ஈனோ நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்பா. கீபா எக்ஸ்ட்ரா 3 சென்டா ஃபீல் பண்ணிருப்பான் இல்லையா, அவங்க எங்கேட்டு தேடுவான். நாங்க கொஞ்சம் ட்ரபிள்ல இருந்தோம்ட்டு மோந்துட்டே இருப்பான். வேற யாராவது இங்க இருந்தாங்களான்னு கேட்பான். ஷிகமாரு இல்லையன்பா. ஏன்னா நாங்க மட்டும்தான் இவ்வளவு நேரமா நின்று இருந்தோம்பா. கீபா வினோதமா இருக்கு, வேற சில பர்சன்ஸோட சென்ஸ் எனக்கு வந்துச்சுன்பா. அப்படியான ஷிகமாரு கேட்கவும் சீனோ நம்ம அடுத்து என்ன பண்றது ஷிகமாருன்னு கேட்பான். கீபா அதேதான், அடுத்த பிளான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வேக வேகமா இங்க வந்தோம்பா. அக்கமாரு குலைக்கும், நீ லீட் எடுத்துக்கணும் தான் இங்க வந்த ஷிகமாருன்பா ஹினாட்டா. ஷிகமாரு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க நடந்த சிச்சுவேஷனை கிராமத்துக்கு தெரியப்படுத்துறது. லார்ட் ஃபோர்த் கிட்ட இருந்து என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்கோர்ஸ் ஆஸ்மான் மற்றவங்களை மீட்கிறது எப்படிங்கிறதையும் நம்ம பாத்திரலாம் வாங்கன்பா. கீபான் ஹினாட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க. ஷிகமாரு அப்புறம் அதை செஞ்சு முடிக்க டீம் ககாஷி அண்ட் காயோட சேரணும். இது டிராக் தான் இருந்தாலும் சீக்கிரம் முடிக்கலான்பா. சாஸ்கே இதுக்கப்புறமும் எதுவும் யோசிக்க வேணாம், கிராமத்துக்கு போய் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கப்புறமாவும் யாரும் சாக கூடாதுன்பா. என்னடா பேசுற சாஸ்கேன்ட்டு கைசன்சே போயிட்டாரு, இப்ப நெஜியும் போயிட்டான், அவன் டீம்ல இருக்க நருட்டோவும் போயிட்டான்பா. சாஸ்கே நான் அவனுக்கு அவ்வளவு வார்ன் பண்ணியும் அவனா போனதை அவன் தப்புன்பா. ஏன்னா அவங்க கிளாஸுக்கு முன்னால இருக்கனால நருட்டோவை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, ஆனா அவன் டீம்ஸ் அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஃப்ரெண்ட் தானு கேட்பான். சகுரா ஃப்ரெண்டான்பா. அதெல்லாம் விட அவன் ஃபோர்த் ஹோகாகேவோட பிரீஷியஸான பையன்பா. சாஸ்கே எனக்கு அதை பத்தில கவலை இல்ல, மிஷனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு திரும்பிடுவான். ப்ளீஸ் சாஸ்கே நீ ரொம்ப மோசம்டா. காய்சன்சே ஒரு அன்பான மென்டார், அப்புறம் நெஜி நல்ல நண்பன், அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாதுன்பா. டென்டன் அமைதிப்படுத்துவா. காய்சன்சே மற்றவங்க எல்லாம் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்கள போய் நான் எப்படியாவது காப்பாத்துவன்ட்டு ஈவன் டென்டன் புடிச்சிருந்து முன்னால போவான். சாஸ்கே நான் அதுக்கு அளவு பண்ண மாட்டேன், எனிமி எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியாது, ஸ்பிளிட் ஆகி ஸ்ட்ரென்த் வேஸ்ட் பண்ண விரும்பலன்பா. ஒன்னாதான் இருக்கணுங்கும் போது நெஜி காய்சன்சே உங்களை ரெஸ்கியூ பண்ணா நான் வரேன்ட்டு ஓடுவான். ஈவன் டென்டன்லயே புடிச்சிருக்கப்ப கூட டென்டன் ஓகேலயே புரிஞ்சுது, நானும் உனக்கு உதவண்டான்பா. சாஸ்கே இடியட்ஸா சுத்தி இருக்காங்கன்பா. சக்குரா ஆமாங்கிறப்ப சாஸ்கே நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான். சாஸ்கே போகவும் பின்னாலே போவா. கீபா 2 டீமும் பர்ஃபெக்டா மீட்டப் பண்ணிருக்காங்க, இப்ப ஆளுக்கு ஒரு தசையில போறாங்கன்பா. ஏதாவது நடந்திருக்கானுங்கும் போது ஷிகமாரு ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கான்னு கேட்பான். கீபா ஒரு குரூப் வில்லேஜ் நோக்கி போகுது, இன்னொன்னு கிராமத்தை சுத்தி சுத்தி ஓடுதுன்பா. அது லியா தான் இருக்கணும்பா ஷிகமாரு. இன்னும் அப்பனா டீம் ககாஷி கிராமத்தை விட்டு போறாங்களான்பா. ஹிடன் லிஃப்ட்க்கு போறாங்களோ என்னமோன்பா சோஜி. ஷீனும் இருக்கலாம், ஏன்னா டீம் ககாஷில சாஸ்கே இருக்கான்ல, கூல் ஹெட்டடா ரேஷனலா யோசிக்கிறவன்பா. ஷிகமாரு என்னமோ பக்கத்தால இருக்கவங்களோட ஃபர்ஸ்ட் ரே குரூப் ஆயிக்கலான்பா. என்ன கிராமத்துக்குள்ள இருக்கவங்களான்னு கேட்பான் கீபா. ஷிகமாரு அதேதான், ஆசுமா மற்றவங்களை காப்பாத்தணும்னா ஒருத்தவங்க குதிச்சுட்டு ஆடுறதுதான் கடைசி விஷயமா இருக்கும்பா. ஃபர்ஸ்ட் போய் லியே காம் டவுன் பண்ணணும்பா. டைம் ஸ்பேஸ்க்குள்ள காட்டுவாங்க. மாஸ்க்டு மேன் பின்னால நருட்டோ நெஜி ஃபாலோ பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு டோர் அப்பியர் ஆகும். நெஜி ஷாக் ஆவான். ஓபன் ஆகவும் மாஸ்க்டு மேன் ஹிப்ப ஃபாலோ பண்ணுங்க, ஹிடன் லீஃபோட ட்ரூ நேச்சரை தெரிஞ்சுக்கணும்னான்ட்டு முன்னால போவான். ஃபாலோ பண்ணி பின்னால போவாங்க. நருட்டோ முன்னால வந்து பாக்கவும் ஆக்சுவல் பாஸ்டுக்கே போயிருப்பான். யூகா மெம்பர்ஸ் இருப்பாங்க. நருட்டோ என்ன நடக்குது, இது ஓல்ட் மேன் தேர்ட் தானே, டே நெஜி உனக்கு தெரியுமான்னு கேட்பான். நெஜி அமைதியா ரான்பா. மாஸ்க்டு மேன் எவ்வளவு வேணுமோ கத்திக்கங்க, இங்க வர காட்சிகள் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சதுன்பா. ஹியாஷி என் ஒரு உயிரால மொத்த கிராமமும் காப்பாத்தப்படும் பாரு. எல்லாரும் வியடா இருப்பாங்க. எல்டர் அவசரப்படாத ஹியாஷி, வியாக்குகான் இந்த வில்லேஜோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் கெகெகன்கை மெயின் ஃபேமிலியோட ஹெட்டா என்னாலும் என்னன்னைக்கு இதை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமைன்பாரு. அதுக்குன்னு ஹோப்லெஸ் ஆன வார்க்கு குடும்பம் முக்கியமா கிராமம் முக்கியமானு பாத்தாகணும்லன்பாரு ஹியாஷி. எல்டர் புரிஞ்சது, அதுக்காக தானே பிரான்ச் ஃபேமிலி இருக்காங்க, உனக்கு பதிலா ஹியாஷியோட உடம்ப அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான் பாரு. ஹிசாஷியை பார்த்துட்டு நெஜி அப்பான்பா. நருட்டோ நெஜி அதை யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். நெஜி அது ஹிசாஷி யுகா என் அப்பான்பா. நெஜி மனசுக்குள்ள லார்ட் ஹியாஷி சொன்னது போலவே தான் நடந்திருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஹிசாஷி ஸ்ட்ராங் வில்லோட டிட்டர்மைண்டா இருக்க நான் எப்பவும் பாக்குற ஹியாஷி எங்க போயிட்டான்னு கேட்பாரு. ஹியாஷி நான் அவசரப்பட்டு நடந்துக்கல அப்படியே வேற, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு இருப்பாரு. ஹிசாஷி வயிற்றுல குத்தி இருப்பாரு. ஹியாஷி இல்ல தன்னை இப்படி செய்யக்கூடாதுன்னு பாரு, தயவு செஞ்சு என்ன போக விடுங்கன்னு இருப்பாரு ஹியாஷி. ஹியாஷி நீ எதுக்கு இப்படி செய்யற, நெஜி இருக்கான்னு பாரு. நருட்டோ நெஜியை பார்த்துட்டு பாப்பான். ஹியாஷி ஹெட் ஃபேமிலியை காப்பாத்த நீ எதுக்குட உயிர் தியாகம் பண்ணணும்னு கேட்பாரு. ஹிசாஷி தப்பா புரிஞ்சிருக்க, நான் எப்பவோ மெயின் ஃபேமிலி வெறுத்துட்டேன், கசப்பாயிடுச்சு, நீ ஹெட் ஃபேமிலியோட பார்ட்டுங்கிறனால அதை நான் செய்யல, உன்னை நான் என் அண்ணனா பாதுகாக்க விரும்புறேன். இப்பதான் நான் என்னோட சொந்த பாதையை தேர்ந்தெடுக்க ஒரு ஃப்ரீடமே எனக்கு இருக்கு. நெஜிக்கு நான் என்னோட விருப்பான பக்கத்தை மட்டும் தான் காட்டியிருக்கேன், ஆனா இப்ப இது வேறையா இருக்க போது, தயவு செஞ்சு இந்த விஷயத்த நெஜிக்கு சேர்த்துறேன் இருப்பாரு. நருட்டோ நெஜியை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஹிசாஷி ஹெட் ஃபேமிலியை பாதுகாக்க ஒன்னும் நான் சாகல, என் அண்ணனை காப்பாத்த எனக்கான மரணத்தை நானாதான் ஏத்துக்கிட்டேன், என் அண்ணன் என் குடும்பம் என் கிராமத்துக்காகன்னு பாரு. ஹியாஷி மரணத்தை தேர்ந்தெடுக்கிறதும் சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் ஒண்ணு நினைக்கிறேன்னு கேட்பாரு. ஹிசாஷி ஆனா நான் யோகா கிளானோட விதியை மாத்த விரும்புறேன், அவ்வளவுதான். அப்புறம் இது குட் பைன் பாரு, விலை கணஞ்சிருக்கும், அதை பேஷ் ஆக்ரான்னு சொல்ல முடியும். மாஸ்டர் மேன் பாத்தியா, புரிஞ்சதுல, வேற எதுவுமே இல்லாம சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அவன் ஹிடன்லீஃப் வில்லேஜ்காக செத்தான், அவனால மாத்த முடியாத அவனுக்கான விதி, ஃப்ரீடமா தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சில்வர்னு அவன் விரும்பினவங்களை பாதுகாக்க அவன் சாக முடிவெடுத்தது மட்டும்தான்பா. நருட்டோ ஹிடன்லீஃப் அப்படிப்பட்டது இல்லைன்பா. மாஸ்டர் மேன் அதான் ஏன் நம்பிக்கையாவும் இருந்துச்சு, இது எங்க ஜெனரேஷனோட சகாப்தம், அப்புறம் மாற்றம் இருக்கும் நம்புறேன்பா. நருட்டோ நெஜி ஷாக் ஆவாங்க. மாஸ்டர் மேன் இருந்தாலும் நீங்க ஹிடன் லீஃபோட கோடுக்கு கைய கால கட்டி நிக்கிறீங்க, உங்களுக்கு உங்க வருங்காலத்துக்கான சாய்ஸே இல்ல, இல்லனா கிராமத்துக்கான வருங்காலமோ, அதை நான் இப்ப ரெகக்னைஸ் பண்ணிட்டேன்பா. நருட்டோ அது உண்மை இல்லைன்பா. நெஜி ஸ்டாப் பண்ணிட்டு அத உனக்கு இப்ப தெரிஞ்சிச்சுல என்ன பண்ண போறேன்னு கேட்பான். மாஸ்டர் மேன் கிராமம் அவங்களா தெரிஞ்சலினா
மார்லினா வெளியில இருந்து ஃபோர்ஸா ஒரு மாற்றத்தை கொண்டு வரதை விட்டா வேற வழி இல்லைன்பான். நெஜியை பார்த்துட்டு என்ன சொல்ல போற, என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்பான். நருட்டோ நெஜி நீ அதை பத்தி யோசிக்காதேன்பான். ஜெராயா ஒரோச்சிமாரோட ஒரு ஹைட் அவுட்டுக்கு போயிருப்பாரு. இங்கதான் ஒளிஞ்சிருப்ப போலே. ரொம்ப நாளாச்சு ஒரோச்சிமாரு விட்டு சிரிப்பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை சீல்டு பவர்ங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.